ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 22 நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களுக்கு மேலே 2 தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கிறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும். உங்கள் வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிக்கும். அது என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் மேலே தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி, பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி. பொதுவாக ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி. ஆனால் விநாயகர் அவதரித்த நாள் வளர்பிறை சதுர்த்தியில் தான். அதுதான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி. அந்த நாளை விட நாம் தேய்பிரை சதுர்த்தியாக இருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆடி மாதம் முடிஞ்சு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எக்கச்சக்கமான விசேஷங்கள் இருக்குது. மகா சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, கோகுலாஷ்டமின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்தி தான். மகா சங்கடகர சதுர்த்தி வந்துட்டாலே அதுக்கப்புறம் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விசேஷங்களும் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். மகா சங்கடகர சதுர்த்தி வருதா, அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி வந்துடும், அடுத்தது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி வந்துடும், அடுத்த தீபாவளி வந்துடும், அடுத்து பொங்கல்னு சொல்லி கூடிய சீக்கிரமே 2025 பிறந்துடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வீக மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆவணி மாதத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி வரும். இந்த நாளில் நம்ம விநாயகரை வணங்கும் போது எல்லா விதமான செல்வங்களையும் பெற முடியும். அதாவது இந்த வருடம் முழுக்க நீங்கள் விநாயகரையே வணங்கலை, அதுவும் குறிப்பாக சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் வந்து வழிபடவே இல்லை, கோவிலுக்கும் போனதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி ஒரு அற்புதமான ஒரு வழி. மகா சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமையில் வருது. இப்படிப்பட்ட ஒரு நாளை தவற விடாதீங்க. இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் விரதம் வந்து வழிபட்டீங்கன்னா வருடத்தில் இருக்கக்கூடிய மீதி 11 சங்கடகர சதுர்த்தியை வணங்கின பலனை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்திக்கு இருக்குது. விநாயகருக்கு வளர்பிறை சதுர்த்தியை விட தேய்பிரை சதுர்த்தி ரொம்ப பிடிக்குமா. ஒரு முறை விநாயகரை குண்டா இருக்காருன்னு சொல்லி சந்திரன் கிண்டல் பண்ணிட்டு வரான். இதனால கோபமான விநாயகர் சந்திரனுக்கு சாபம் கொடுத்துடுவார். அதுக்கப்புறம் சந்திரன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா விநாயகர் மன்னிப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இனிமேல் மக்கள் என்னை வணங்கும் போது இறுதியாக சந்திரனையும் வணங்குவாங்கன்னு சொல்லியிருக்காராம். அதாவது தேய்பிரை சதுர்த்தியில் என்னை வணங்கும் போது நான் சந்தோஷமாவேன், உங்கள் சங்கடங்களை தீர்த்து வைப்பேன், என்ன வணங்கிட்டு இறுதியாக சந்திரனையும் வணங்குங்கன்னு விநாயகர் சொல்லியிருக்காராம். விநாயகரை உருவாக்குனது தான் இந்த ஒரு தேய்பிரை சதுர்த்தி. அதுதான் ஒரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. அதுவே அது ஆவணி மாதத்தில் வந்துச்சுன்னா அது மகா சங்கடகர சதுர்த்தி. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் நாளைய தினம் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். சரி, சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமை ஆகஸ்ட் 22 எத்தனை மணிக்கு பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை 6:15 மணிக்கு தான் சதுர்த்தி திதியே ஆரம்பமாகுது. அது 23 மதியம் 3:48 வரைக்கும் இருந்தாலும் 23 சதுர்த்தி கிடையாது. ஆகஸ்ட் 22 தான் மகா சங்கடகர சதுர்த்தி. உங்கள் வீடு பார்த்துருக்கக்கூடிய கோவிலுக்கு மாலை ஒரு 6 மணிக்கு மேலே போனீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். விநாயகருக்கு பூக்களால் அலங்காரம் செய்வாங்க, தீபதூப ஆராதனை நடக்கும், நைவேத்தியங்கள் பிரசாதமாக கொடுப்பாங்க. உங்களால் என்ன பிரசாதம் எடுத்துகிட்டு போக முடியுதோ அதை நைவேத்தியம் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. 8 எண்ணிக்கையில் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது கூடுதல் சிறப்பு. இது எல்லாமே நீங்கள் கோவிலுக்கு போய் செய்யக்கூடிய வழிபாடு. ஆனால் அதே நேரம் மாலை ஒரு 6:15 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களுக்கு மேலே 2 தீபத்தை ஏற்றி வைங்க. எல்லா விதமான சகல விதமான செல்வங்களையும் நீங்கள் வளங்களையும் பெற முடியும். நாளைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள். கொண்டைக்கடலை, வேர்க்கடலை, இது மாதிரி கடலை சம்பந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அது குரு பகவானுக்கு உகந்தது. அந்த வரிசையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு உங்களுக்கு 2 முக்கியமான பொருட்கள் தேவைப்படுது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, ஒரே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை. பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்லை, வறுக்கணுங்க அவசியம் கிடையாது. அப்படி ஒருவேளை உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலை இல்லை, வறுத்த வேர்க்கடலை இருக்குது அப்படின்னாலும் எச்சில் படாமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைனா உங்கள் வீடு பத்திரக்கூடிய மளிகை கடையில் கண்டிப்பாக வேர்க்கடலை கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக ஒரே ஒரு கைப்பிடி இல்லை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கெட்டி வெல்லத்தை தூளாக நசுக்கி வச்சுக்கோங்க. கெட்டி வெல்லம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரையை பயன்படுத்திக்கலாம். கட்டி வெல்லம் இருந்தால் அதே நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. மாலை ஒரு 6 மணிக்கு மேலே கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி,
ஒரு 6:15 மணிக்கு மேலே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு தட்டு ஒன்று பரப்பி வச்சுக்கோங்க. விநாயகரோட ஃபோட்டோவோ சிலையோ இருந்துச்சுன்னா அதை சுத்தப்படுத்தி அதை பூக்களால் அலங்காரம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அருகம்புல் கட்டு ஒரு கட்டை விநாயகர் பக்கத்தில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா விநாயகருக்கு முன்னாடி ஒரு தட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கீங்களே, அந்த தட்டை 2 பகுதியாக பிரிக்கணும். ஒரு பகுதியில் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு பக்கம் வேர்க்கடலையும் இன்னொரு பக்கம் கெட்டி வெல்லத்தை தூள் செஞ்சு இது மாதிரி பரப்பி வச்சுக்கலாம். கட்டி வெல்லம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம். வேர்க்கடலை வச்சுருக்கீங்களே, அது மேலே ஒரு அகல் தீபத்தையும் இந்த பக்கம் வெல்லம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அகல் விளக்கம் வச்சு அதில் நெய் ஊற்றி தீபம் போடணும். சரி, இந்த இடத்துல வேர்க்கடலையையும் வெல்லத்தையும் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், கடலை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரியது, வெல்லம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரியது. இப்படி குரு சுக்கிரன் ஒன்றா சேர்ந்த இந்த ஒரு பொருளை விநாயகர் பெருமான் முன்னாடி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீருமா, சுபகாரிய தடைகள் விலகும், முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். அதுக்காக தான் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற போகிறீங்க. இந்த ஒரு தீபம் மாலை ஒரு 6:15 மணிக்கு மேலே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விநாயகர் படத்துக்கோ விநாயகர் சிலைக்கோ முன்னாடி எரியட்டும். அந்த தீபம் எரியும் போது உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட, பொருளாதார சம்பந்தப்பட்ட, கடன் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனசார விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க. குரு பகவான்கிட்டையும் சுக்கிர பகவான்கிட்டையும் ஒரு சேர வேண்டிக்கோங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் மதியம் 3:45 வரைக்கும் கூட சதுர்த்தி திதி இருக்கு. அதனால தான் குரு பகவானுக்கு உரிய கடலையையும் சுக்கிர பகவானுக்கு உரிய வெல்லம் அப்படின்னா ஒரு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதையும் பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏற்றுறோம். இந்த ஒரு தீபம் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரத்தில் வீட்டில் எரியட்டும். அந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வேர்க்கடலையையும் வெல்லம் அப்படின்னா சர்க்கரை சேர்த்துருப்பீங்களா, நாட்டு சர்க்கரை, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கையால் பொடியாக நசுக்கினாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு மையை அரைச்சிக்கிட்டாலும் சரி, அதை உங்கள் வீடு பக்கத்தில் இல்லை மரத்தில் எங்கேயா இருக்கிற இடத்துல போயிட்டு எறும்பு புற்றில் போட்டுருங்க. அங்கே வந்து ஒரு 500-1000 எறும்புகள் அதை சாப்பிடும். அதுவே ஒரு மிகப்பெரிய அன்னதானம் தான், ஒரு புண்ணிய பலன் தான். இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது, இந்த ஒரு தீபம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் விநாயகர் பெருமானோட அருளை மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பெறுறது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையில் வர்றதால குரு பகவான் அருளையும் சுக்கிர திசை அடிக்கிறதுக்காக சுக்கிர பகவான் அருளை பெறுவதற்கும் இந்த பரிகாரத்தை, இந்த விளக்கை பயன்படுத்திக்க போகிறீங்க. ரொம்ப அதிக நேரம் இந்த தீபம் எரியணும் கூட அவசியம் இல்லை. குறைந்தது ஒரு 1/2 மணி நேரம் எரிந்தால் கூட போதும். அதே மாதிரி நாளைய தினம் கோவிலுக்கு போகும்போது சிதறு தேங்காய் விட்டுட்டு வாங்க. அதாவது சிதறு தேங்காய் உடைக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியம் வெற்றி அடையினாலும் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைக்கணும். சிதறு தேங்காய் உடைச்சிட்டு எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அது நல்லபடியாக நடக்கும். இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் சம்மந்தமாக விஷயங்கள் பேச போகிறீங்க, தொழில் சம்மந்தமாக விஷயங்களை டீல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கூட நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல காரியத்தை ஆரம்பிங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.